இன்னைக்கு அதை விட ஒருபடி மேலே போய் அமீர் மாதிரியான சில நபர்கள் அமீருக்கு கித்தனா நாக்குபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்க 12% இருக்கும், எங்களுக்கு ஒரு எம்பி தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்டா இவ்வளோ நாள் திமுக கூட்டணியில் தான்டா இருந்தீங்க, அப்போ எங்க கேட்கறதுக்கான தகுதி திராணி கூட உங்களுக்கு இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அமீரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அமீர் பாய் பாவம், அவர் பாட்டுக்கு சின்ன சின்ன நண்பர்களுடன் அப்படியே வெளிநாட்டில் சில பல பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த பிசினஸ் கீழே விழுந்துருச்சு. அப்படியே திமுக கூட இருந்தால் தான் நம்மளால பழைக்க முடியும்னு சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு திமுகவே வேண்டாம், தாவேக்காவை ஏதாவது குற்றம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா மனுஷன் அதுக்கு வரல. அவர் என்ன சொல்றாரு, இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலத்தை சார்ந்தவங்களை போடுங்க, அப்படின்னா தான் இது சமூக நீதி அரசாங்கம். சார் சூப்பர் சார். அப்படியே நம்முடைய அடுத்த கட்ட சிறுபான்மையினர்களுடைய அந்த ஒரு இலாக்கா இருக்குல்ல, சிறுபான்மையினர்களுடைய இலாக்காக்கு இங்கேருந்து ஒரு ராமசாமியோ ஒரு குப்புசாமியோ இல்லாட்டி ஒரு விக்னேஸ்வரனையோ தூக்கி போட்டுடலாமான்னு கேட்டால் முடியாதுல்ல. அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்க இலாக்காக்கள், அதை விட்டுற வேண்டியதானே. அதுலேயும் வச்சு ஒரு அரசியல், அதுலேயும் ஒரு மறைமுகமான தாக்குதல், விஜய் அரசியல் சரியில்லை, விஜய் அரசியல் அஸ் யூஷுவல் அரசியல் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அமீர் மாதிரியான எத்தனை மீர்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். என்ன மாதிரியான பதிலடினா அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கானது. அதை அடுத்தவன் குறை சொல்கிற அளவுக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே மத பிரச்சனை, சாதிய பிரச்சனை எல்லாமே வருது. அந்த பிரச்சனை உருவாக்கிய கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவுகள் வந்து மக்கள் இனிமேல் மாறப்போறதும் கிடையாது.